ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் தூங்கி எழுந்திருக்க, எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. கழனிக்கு கொஞ்சம் விதை நெல் விடுற வேலை இருக்குது. அப்புறம் வந்து சமைக்கணும். அதுதான் இந்த மாதிரி பேசிக்காக கொஞ்சம் வீட்டு வேலை மட்டும்தான் இருக்குது. மற்றபடி வந்து நமக்கு ஒர்க்கெலாம் எதுவும் இல்லை. வீட்டு வேலை செய்கிறதுக்கே இன்றைக்கி வந்து நமக்கு நேரம் வந்து கரெக்டாக இருக்கும் போல். தூங்கி எழுந்தவுடனே நல்லா தலையில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வச்சு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மசாஜ் பண்ணிக்கிட்டேன். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வந்துட்டு எரிச்சலாக இருக்கிற மாதிரி, இது நமக்கு சரியாக தூக்கம் இல்லாதனால கண்ணெல்லாம் வந்து எரிச்சலாக இருக்குது. இந்த ஒரு வாரம் லீவ் வந்து பாப்பாங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் என்னால் குழந்தைகளும் பார்க்க முடியாது, வீட்டையும் பார்க்க முடியாது, கிளாஸையும் வந்துட்டு வச்சுட்டா ரொம்ப கஷ்டமாயிடும் சொல்லி தான் நான் லீவே விட்டுருந்தேன். என்னுடைய ஆரி எம்ப்ராய்டிங் கிளாஸ் வந்துட்டு நான் லீவ் விட்டுருந்தேன். ஆனால் இப்போ பாப்பாங்களாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்களா என்னன்னு தெரியாத, நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். நல்ல தூக்கம் தான். ஒரு வாரமாக சொல்கிறேன், பிள்ளைங்க தூங்கும்போது நானுமே போய் கூட சேர்ந்து தூங்குறது. அந்த மாதிரி நாளையிலேருந்து நமக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது அகைன் நான் மறுபடியும் எனக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்லி புலம்ப போகிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு விதை நெல் வாங்கிட்டு வந்தார். விதை நெல் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஆல்ரெடி ஒரு டப்பா ஒன்று இருந்தது. அந்த டப்பாவில் தண்ணி பிடிச்சி விதை நெல்லாம் வந்துட்டு ஊற வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து கொஞ்சம் மாற்றி போட்டுட்டேன். முன்னாடி போடுறது பின்னாடி போடுறது முன்னாடி கொஞ்சம் மாற்றிட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த டப்பு வந்து ஓட்டையாக இருக்கிறது தெரியாமல் ஒரு 1/4 டப்பு அளவு வந்து தண்ணி விட்டுட்டார். அதுக்கப்புறம் போய் பார்த்தா தான் பொக்கையால பூச்சி பொரிமாவுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தண்ணி போய்கிட்டே இருக்குது. சரி, ஒரு 4 மணி நேரம் நெல் வந்துட்டு ஒரு 4லேருந்து ஒரு 6 மணி நேரம் ஊறினா போதும். தண்ணி போக போக நம்ம போர் தண்ணி தானே, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், அப்படியே இருக்கட்டுமா அப்படின்ட்டார். ஏன்னா அது ஊற வைக்கிற அளவுக்கு நமக்கு வீட்டில் பாத்திரம் கிடையாது. கழனியில் போய் ஊற வைக்கணும்னு பார்த்தா எலி தொல்லை தாங்கலை. தொட்டியில் போட்டு நம்ம மோட்டார் தண்ணியை இறக்கி ஊற வைப்போம். ஆனால் எலி வந்து நெல்லெல்லாம் வந்து காலி பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் என்னுடைய கிளாஸில் வந்து நான் வந்து உட்காந்துட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அந்த நூல்லாம் வந்து ரொம்ப அறந்து வரும். தைக்கிறேன் அப்படின்னா நான் ஸ்டாப்பாக ஒரு 1 இன்ச் அளவு கூட என்னால் வந்து எம்ப்ராய்டிங் வந்து தைக்க முடியாது. எனக்கு தைக்க தெரியாது. நூல் வந்து அறந்து வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையிலேருந்து நான் வந்து ட்ரையல் பார்த்துட்ருக்கேன். வெள்ளி சனி 2 நாள் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் என்னால் முடிஞ்சது வந்து ஒரு அரை மணி நேரம், அவ்வளோதான். 20 நிமிஷம் அரை மணி நேரம் தான் ட்ரையல் பார்க்க முடியும். அதுக்கு வந்துட்டு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் தச்சு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நான் ஸ்டாப்பாக என்னால் வந்துட்டு 1 இன்ச்சு கூட தைக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 இன்ச்லேருந்து ஒரு 2 இன்ச்சு தைக்க வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச்சு தைக்க வந்தது. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 8 இன்ச்சு கிட்ட விடாமல் தையல் எங்கேயும் வராமல் மிஷின் நான் வந்து ஒரே கண்ட்ரோலாக மிஷின் வந்துட்டு வேறு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நிறுத்தாமல் ஆரம்பத்தில் ஆரம்பித்தேன், முடிகிற வரைக்கும் அந்த ஃப்ரேமில் இருக்கிற இடத்துல ஒரு லைன் வந்துட்டு சூப்பராக போட்டேன். ஆஹா, இது நானா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசையாயிடுச்சு. ஒரு அக்கா, நான் வந்து இதை போட்டிருக்கும் போதே ஒரு அக்கா வந்தாங்க, வந்து கேட்குறாங்க, இதுக்கா இப்படி படங்கிற மிஷின் விட்டால் தைக்க போகுது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. அதை வந்து செஞ்சு பார்க்குறவங்களாம் தெரியும் ஆரம்பத்தில் அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, இன்னைய வீடியோ இதுதான். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.